விஜயின் 100 நாள் ஆட்சி மே 10ஆம் தேதி முதலமைச்சராக பொறுப்பேற்றார் திருவாளர் விஜய் அவர்கள். ஆமாங்க, 100 நாளை தொட்டிருக்கிறது இந்த அரசு. இந்த 100 நாள் ஆட்சியினுடைய அலங்கோலங்களை டேட் வைஸா ஆதாரங்களோடு தோலுரிக்க போகிறேன். இந்த ஒத்த வீடியோ போதும், நான் சொல்றேன், மிகைப்படுத்தல. இந்த ஒத்த வீடியோ போதும். இப்ப இந்த நிமிடம் இடைத்தேர்தல் வைத்தால் இந்த அரசு கவிழும். இந்த அரசு கவிழும். ஏன்னா இடைத்தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட இந்த அரசால் நிச்சய முடியாது, வெல்ல முடியாது. தாவேகாவால் வெல்ல முடியாது. அந்த லட்சணத்துல நாட்டில் இந்த 100 நாள் நமக்கு மறதிதான் மக்களுக்கு பெரிய சிக்கல். அதுதான் விஜய் மாதிரியான நபர்களுக்கு பெரிய மூலதனம். இப்ப நான் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே அதிர்ச்சியா இருக்கும். ஆமால, ஆமால, இதெல்லாம் இவ்வளவு கொடுமை நடந்துச்சா இந்த 100 நாள்லயா என்று உங்களுக்கே தோன்றும். இந்த 100 நாள் அவல ஆட்சி எவ்வளவு கொடூரமானது என்பதற்கு இந்த ஒத்த வீடியோ சான்று. திருவாளர் விஜய் அவர்களினுடைய கண்ணில் படும் வரை இந்த வீடியோ நீங்க நினைச்சணும் ஷேர் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வீடியோக்குள் செல்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வி மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு 100 நாள் நாம 100 செய்தியை சொல்றோம். ஒன்லைன் தான் எல்லாம். இந்த விரைவு செய்திகள் கேட்டிருக்கீங்களா, 100 விரைவு செய்திகள். அதே மாதிரி வேகமா நான் செய்தியை மட்டும் சொல்லிட்டு போறேன். செய்தியோட கார்டும் உங்களுக்கு ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகும். நீங்க பாத்தீங்கன்னா 100 நாள் ஆட்சியினுடைய அவலம் உங்களுக்கே புரியும். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 15/6/2026 ஒரே நாளில் மணிமங்கலம் 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை. பீகாரை சேர்ந்தவர் கைது. கும்மிடிப்பூண்டி பாலியல் வன்கொடுமை செய்து புதரில் வீசப்பட்ட 3 வயது குழந்தை மரணம். பூந்தமல்லி 7 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார். ஆண்டிப்பட்டி விளையாடி கொண்டிருந்த 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை. தொடர்ச்சியாக குழந்தைகள் பாலியல் தொல்லைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த 100 நாட்களில். அதிர்ச்சி சம்பவம். திருச்சி பாலக்கரை பகுதியில் 15 வயது சிறுமியை பாலியல் துன்புறுத்தல் செய்த புகாரில் 7 சிறார்கள் உட்பட 9 பேரை கைது செய்து விசாரணை. சென்னை ஆலந்தூரில் கணவனை இழந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தாவேகாவின் ஆலந்தூர் வடக்கு பகுதி செயலாளர் வேம்புலி மீது வழக்கு பதிவு. வீடு புகுந்து சிறுமிக்கு பாலியல் தொல்லை. மின்துறையில் இருந்து வந்ததாக பொய் கூறி வீட்டில் தனியாக இருந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை. தூத்துக்குடி அருகே கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் 2 தாவேகா நிர்வாகிகள் கைது. நெல்லையில் 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை. திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் பெண்ணிற்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து நகையை பறித்த 8 பேர் கொண்ட கும்பல். திருச்சியில் 14 வயது சிறுமிக்கு மது ஊற்றி கொடுத்து பாலியல் தொல்லை கொடுத்த கார் ஓட்டுநர். நாமக்கல் குமாரபாளையம் அருகே 3 வயது குழந்தைக்கு பாலியல் தொல்லை. குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தி காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள். முகம் சிதைந்த நிலையில் இளம்பெண் சடலமாக மீட்பு. கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே பாதி உடல் புதைந்து முகம் சிதைந்த நிலையில் அடையாளம் தெரியாத இளம்பெண் உடல் மீட்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மணலி புதுநகர் அருகே மேலும் ஒரு இளைஞர் கொலை. நேற்று ரவுடி பிரசாந்த் வெட்டி கொல்லப்பட்ட நிலையில் இன்று காலை இளைஞர் விஜய் ஓட வெட்டி கொலை. நடு ரோட்டில் கொலை. சென்னை ராயபுரத்தில் எதிர்பாராத விதமாக ஆட்டோ மீது கேஸ் லோடு வேன் மோதியதில் ஏற்பட்ட தகராறில் வேன் ஓட்டுநர் நடு ரோட்டில் அடித்து கொலை. அதிர்ச்சி தகவல். சென்னை நொளம்பூரில் வீடு புகுந்து தந்தை 2 மகன்களை கொடூரமாக வெட்டிய வழக்கில் கைது செய்யப்பட்ட கார்த்திக், சூர்யா மற்றும் ராக்கி ஆகிய மூவரும் தாவேகா கட்சியை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. புதுக்கோட்டையில் 17 வயது சிறுவன் சரமாரியாக வெட்டி கொலை. போலீசார் விசாரணை. ஆலங்குளம் அருகே 6 பேர் அறிவாளால் வெட்டப்பட்ட வழக்கில் மேலும் 3 பேர் கைது. மகள் கண் முன்னே செங்கல் சூளை மேஸ்திரி துடிக்க கொலை. இரவு நேரத்தில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த திருமுருகனை 6 பேர் கொண்ட கும்பல் கொடூரமாக வெட்டி கொன்ற கொடூரம். கதறி அழுத மகள். சென்னையில் இலங்கை இளம்பெண் கார் ஏற்றி கொலை. பாரில் நடனமாடுவதில் ஏற்பட்ட தகராறில் விபரீதம். வீடு புகுந்து அரசு பள்ளி ஆசிரியர் படுகொலை. விழுப்புரம் மேல்மலையனூர் அருகே அரசு பள்ளி ஆசிரியர் படுகொலை. சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்தில் சூட்கேஸில் ஆண் சடலம் மீட்பு. திருத்தணி அருகே சிறுவனை கொன்று புதைத்த பண்ணை உரிமையாளர் கைது. சென்னை அண்ணா நகரில் பெண் சுத்தியலால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் மக்கள் அச்சம். திருத்தணி அருகே முருக்கம்பட்டு கிராமத்தில் ஆட்டுப்பண்ணையில் வேலை பார்த்து வந்த 15 வயது சிறுவன் படுகொலை. நெல்லையில் இரட்டை கொலை. குற்றவாளிகளை தேடி பிடிக்க 6 தனிப்படைகள் அமைப்பு. விளாத்திகுளம் அருகே மூதாட்டியை கொன்று நகை கொள்ளை. நெல்லை 5 வயது குழந்தையின் கண் முன்னே தாய் படுகொலை.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே 18 வயதான சஞ்சய் என்பவர் குத்தி கொலை. கோவில்பட்டியில் அதிர்ச்சி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் காதல் விவகாரத்தில் இளைஞர் குத்தி கொலை. காதலியின் கண் முன்னே நடந்த கொடூரம். சென்னை மணலி அருகே நியூ டவுன் பகுதியில் சரித்திர பதிவேடு ரவுடி பிரசாந்த் ஓட ஓட விரட்டி படுகொலை. திருச்சியில் அதிர்ச்சி. திருச்சி அரியமங்கலம் அண்ணாநகர் பகுதியில் பல்வேறு குற்ற வழக்குகள் கொண்ட பாதுஷா என்பவரை விரட்டி விரட்டி படுகொலை செய்த கும்பல். தாவேகா நிர்வாகி கொலை. சிவகங்கை ரயில் நிலையம் அருகே உள்ள அரசு மதுபான கடையில் தாவேகா நிர்வாகி நவீன் என்பவரை வெட்டி படுகொலை செய்த கும்பல். தூத்துக்குடியில் இளம் பெண் ஆணவ படுகொலை. தூத்துக்குடி கயத்தாரில் உடன் பிறந்த சகோதரியை ஆணவ படுகொலை செய்த சகோதரன். மாணவிக்கு பாலியல் தொல்லை. இளைஞர் கைது. மாணவிக்கு பாலியல் தொல்லை தந்த ஆட்டோ ஓட்டுநர் குறித்து சிங்கப்பெண் படைக்கு தாய் புகார் தந்தார். கர்ப்பிணி பெண்ணுக்கு தாவேகா பிரமுகர் பாலியல் தொல்லை. தாவேகா பிரமுகரை கடுமையாக தாக்கி காவல்துறையிடம் ஒப்படைத்த பொதுமக்கள். மாமல்லபுரத்தில் மாணவியை கடத்தி பாலியல் துன்புறுத்தல். 2 இளைஞர்கள் சிறையில் அடைப்பு. தூத்துக்குடி திருச்செந்தூர் அருகே ரூபாய் 72 லட்சம் மோசடி செய்த வழக்கில் தாவேகா நிர்வாகி ராஜா என்பவர் கைது. தூத்துக்குடியில் ஆன்லைன் லாட்டரி டிக்கெட் விற்ற தாவேகா நிர்வாகி ராம்குமார். ஓட்டுக்கு 2000 ரூபாய். மதுரை சோழவந்தான் அருகே வாடிப்பட்டியில் அரசு பேருந்து ஓட்டுநரை பட்டா கத்தியால் வெட்டிய தாவேகா நிர்வாகி. வேலூரில் ரூபாய் 1 லட்சம் கேட்டு மிரட்டிய தாவேகா ஒன்றிய செயலாளர் விஜயகுமார். சேலம் சங்ககிரி அருகே கஞ்சா கடத்திய தாவேகா நிர்வாகி. ஆரணி அருகே லிப்ட் கொடுப்பது போல் நடித்து மூதாட்டியிடம் 3 சவரன் தங்க செயினை பறித்த தாவேகா பிரமுகர் கௌதம். சட்டவிரோதமாக மதுவிற்ற தாவேகா பிரமுகர் கைது. தப்பி ஓடிய கூட்டாளியை தீவிரமாக தேடும் போலீசார். மண்டல குழு கூட்டத்தில் நாற்காலியில் அமர்ந்து சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ ஆதரவாளர்கள் அட்ராசிட்டி. பரவும் வைரல் வீடியோ. பழனி கொடைக்கானல் மலைச்சாலையில் மது அருந்தி தாவேகாவினர் அட்ராசிட்டி. சுற்றுலா பயணிகள் கடுப்பு. தூத்துக்குடி அருகே கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் தாவேகா நிர்வாகிகள் 2 பேர் கைது. தொடர் மின்வெட்டால் அவதி. பொதுமக்கள் சாலை மறியல். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் 24 மணி நேரமாக மின்வெட்டு தொடர்வதால் மக்கள் ஆத்திரம். ஆவடியில் 4 மணி நேர மின்வெட்டு. மக்கள் அவதி. கோவையில் கஞ்சா தொடர்பான தகவலை தெரிவித்ததற்காக அமுதன் என்ற மாணவனை கொடூரமாக படுகொலை செய்த சக கல்லூரி மாணவர்கள். இது கோஷ்டி மோதல் என்று அமைச்சர் சொன்னதால் பெற்றோர்கள் அதிர்ச்சி. சென்னை திருவள்ளூரில் கல்லூரியில் சேர்வதற்காக காத்திருந்த இளைஞனை படுகொலை செய்து கல்லறை தோட்டத்தில் பிணத்தை படுக்க வைத்த கொடூரம். சென்னையில் 14 வயது மாணவன் கொடூரமாக படுகொலை. கஞ்சா குறித்த தகவலை தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த கஞ்சா வியாபாரிகள் சிறுவனை படுகொலை செய்ததாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. திருவைகுண்டம் தாவேகா எம்எல்ஏ மீது பாலியல் தொடர்பான குற்றச்சாட்டை வைத்த பெண் கட்சியிலிருந்து நீக்கம். எம்எல்ஏவின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் மக்கள் அதிர்ச்சி. போதை மாத்திரையை பொடி செய்தாரா அமைச்சர்? வைரலாகும் வீடியோவால் பெரும் அதிர்ச்சி. தேசிய ஊடகங்கள் முதலமைச்சர் இதன் மீது நடவடிக்கை எடுப்பாரா என்று கேள்வி. சொந்த கட்சி நிர்வாகியை கொன்று விடுவேன் என்று மிரட்டிய அமைச்சரின் ஆடியோவால் பெரும் அதிர்ச்சி. அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் 100 கோடி ரூபாய் வரை முறைகேடு நடைபெற்றிருப்பதாக ஊழல் குற்றச்சாட்டை தெரிவித்த தாவேகாவின் பெண் நிர்வாகி கட்சியிலிருந்து நீக்கம். நீட்டிற்கு எதிராக போராடிய மாணவர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டதால் மாணவர் அமைப்புகள் அதிர்ச்சி. தொடர்ச்சியா இவ்வளவு செய்தியை பார்த்திருப்பீங்க. இன்னும் கூட நிறைய இருக்குது. நான் தேர்ந்தெடுத்து சிலவற்றை மட்டுமே உங்கள் பார்வைக்கு தந்திருக்கிறேன். தேர்ந்தெடுத்து பழனியில 100 கோடி ரூபாய் மதிப்பிலான இடத்தை வெறும் 2 கோடி ரூபாய்க்கு பத்திரப்பதிவு செய்த விவகாரத்தில் தொடர்புடைய கைது செய்யப்பட்ட நபர் மர்மமான முறையில் சிறையில் மரணமடைகிறார். நாகர்கோவிலில் பான் மசாலா குட்கா போன்றவற்றை விற்பனை செய்தார் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட ஒரு வாலிபர், மாற்றுத்திறனாளி வாலிபர் சிறையில் கொடூரமாக அடித்து படுகொலை செய்யப்படுகிறார். தொடர்ச்சியாக லாக்அப் டெத். தொடர்ச்சியாக குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத அளவில் பெரும் பாலியல் தொந்தரவுகள், பாலியல் தொல்லைகள், பாலியல் சித்திரவதைகள் தமிழ்நாட்டில் இந்த 100 நாட்களில் மிகப்பெரிய அளவில் அதிகரிப்பு. தொடர் மின்வெட்டு. வரலாறு காணாத மின் கட்டண உயர்வால் பொதுமக்கள் அதிர்ச்சி. முட்டை விலை உயர்வு, பால் விலை உயர்வு, அரிசி விலை உயர்வு. மகளிர் கட்டணமில்லா பேருந்துகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டதால் பணிக்கு செல்லும் பெண்கள் பாதிப்பு. இப்படி தொடர்ந்து இந்த 100 நாட்களில் இந்த அரசு உருப்படியா ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்குதான்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும்
கடந்த ஆட்சி காலத்தில் போடப்பட்ட திட்டங்களின் பெயர்களை மாற்றுவதிலும், ஜோதிடரின் ஆலோசனைப்படி அறிவுரைப்படி ஆடைகள் அணிவது அல்லது ஏதேனும் தன்னுடைய அலுவலகத்தை இங்கிருந்து அங்கு மாற்றுவது, அங்கிருந்து இங்கு மாற்றுவது, இந்த மாதிரி வேலைகளைத்தான் இந்த அரசு கான்சென்ட்ரேட் பண்ணதே தவிர, அதற்குத்தான் தன்னுடைய நேரத்தை செலவிடுகிறதே தவிர ஆக்கப்பூர்வமான எந்த பணிகளையும் செய்வதற்கு இந்த அரசு தயாராக இல்லை. இதுதான் இந்த அரசினுடைய 100 நாள் சாதனைகள். இது சாதனை இல்லை, இது பெரும் வேதனை. 100 நாளுக்கே இவ்வளவு அப்படின்னு சொன்னான். இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் எதை நோக்கி நகரும் தமிழ்நாடு என்பதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அண்ணன் அழகா நடக்கிறாரு, அண்ணன் கோட்டு நல்லா இருக்கு, அண்ணன் தாடி நல்லா இருக்கு என்று சொல்வதல்ல. அது வெறும் திரைப்பட நடிகராக அவர் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நீங்க சொல்லலாம். ஆனால் ஒரு நாட்டின் முதலமைச்சரான பிறகு ஒரு நடிகரை பார்க்கும் அதே மனநிலையில் நீங்கள் அவரை பார்ப்பீர்கள், அவர் பின்னாடி ஓடுவீங்கன்னு சொன்னா தமிழ்நாடு மிகப்பெரிய இன்னலுக்குள் சிக்கலுக்குள் உள்ளாக கூடும். அதை யார் நினைத்தாலும் தடுக்க இயலாது என்பதை தயவு செய்து அருள் கூர்ந்து தமிழ் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை சொல்லி, இந்த 100 நாள் ஆட்சியில் இவ்வளவு குற்றங்கள், இவ்வளவு கொலை, இவ்வளவு கொள்ளை, இவ்வளவு பாலியல் தொல்லைகள், மறுபுறம் தாவேகாவினருடைய நிர்வாகிகளுடைய அட்ராசிட்டி, இதெல்லாம் இந்த 100 நாட்களுக்கும் நடந்திருக்கிறது. இது எல்லாவற்றையும் விட மேலாக இந்த எந்த குற்றங்கள் தொடர்பாகவும் இதுவரை வாயே திறக்காத ஒருவர் முதன்முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்திருக்கிறார் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்று சொல்லி, மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.